ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி ட்ரைபேட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ட்ரைபேட் வந்து சூஸ் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரைபேட் இருக்கு இல்லையா, இது இப்போ நான் காமிக்கிற ட்ரைபேட் வந்து ஓவர் ஹெட் ட்ரைபேடு. இது வந்து டேபிளில் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும், நம்ம கீழே வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த ட்ரைபேட் வந்து ஓவர் ஹெட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ மெஹந்தி வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலேருந்து வீடியோஸ் எடுக்கிற மாதிரி, மெஹந்தியாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே மேலேருந்து வீடியோஸ் எடுக்கிற மாதிரி வந்து நமக்கு இருக்கும். வீடியோவில் பார்க்கும்போது மேலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த ட்ரைபேட் வந்து யூஸ் பண்ணலாம். டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம்னா ட்ரைபேட் வந்து டேபிளில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம ஒன் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து ட்ரைபேடை ரிமூவ் பண்ணணும்னு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ட்ரைபேடை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரைபேட் ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எடுக்கும்போதுமே ஹைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே சைட்லேயுமே வந்து நம்ம 360 டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓவர் ஹெட் ட்ரைபேட், ஓவர் ஹெட் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே இந்த ட்ரைபேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரைபேடை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ எந்த டைரெக்ஷனில் எடுக்கிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரைபேடை வந்து நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ட்ரைபேடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் அப்படியே இந்த ஸ்க்ரூவை மட்டும் லூஸ் பண்ணி விட்டு நீங்கள் ட்ரைபேடை வந்து டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா நம்ம அப்படியே வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரைபேடோட குவாலிட்டி பார்க்கலாம். மெட்டீரியல் குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ராட் எல்லாமே நல்லா திக்னஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரைபேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வாங்கும்போது வந்து ப்ரைஸ் வந்து 550 வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் அமேசானில், நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் அமேசானில் வந்து ஓவர் ஹெட் ட்ரைபேடுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் ஹோல்டர். மொபைல் வச்சுட்டு நீங்கள் மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட டைரெக்ஷனுக்கு தகுந்த, நீங்கள் வீடியோ எடுக்கிற டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹோல்டர் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம மேலே கீழேன்னு டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். லூஸ் ஆயிரும். ஸ்க்ரூ லூஸ் பண்ணும்போது மொபைல் ஹோல்டருமே வந்து லூஸ் ஆயிரும். ஓகேங்களா, நீங்கள் மொபைல் ஹோல்டரை ரிமூவ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ட்ரைபேட் வந்து ரிசீவ் ஆகும்போது நமக்கு இந்த மொபைல் ஹோல்டர் வந்து செப்பரேட்டாக தான் வரும், ஃபிக்ஸ் ஆகி நமக்கு வந்து வராது. ட்ரைபேட் தனியாக, மொபைல் ஹோல்டர் தனியாக தான் வரும். நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹோல் வந்து இருக்கும். அந்த ஹோல்குள்ளே இந்த ட்ரைபேடை வந்து அந்த ராடை வந்து உள்ளே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து நல்லா டைட்டாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு டைரெக்ஷன் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஹந்தி வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரைபேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெஹந்தி வீடியோஸ் எடுக்கும்போது நம்ம மேலேருந்து எடுக்கும்போது தான் வந்து வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேஜ் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகும். நீங்கள் மெஹந்தி வீடியோஸ் எல்லாமே அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரைபேட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நானுமே வந்து இந்த ட்ரைபேட் தான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். மெஹந்தி கிளாஸ் வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஓவர் ஹெட் ட்ரைபேட் யூஸ் பண்ணி தான் நான் மெஹந்தி வீடியோஸ் எல்லாமே வந்து எடுப்பேன். வீடியோ எடுக்கும்போது நம்ம எடுக்கிற வீடியோக்கு தகுந்த மாதிரி ஹைட் வச்சு நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மொபைல் ஹோல்டரோட பொசிஷனுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஹோல்டருக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஸ்க்ரூ மாதிரி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல்டரை வந்து அப்படியே வந்து நம்ம பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம டைரெக்ஷனுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனில் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி வந்து ஸ்டிஃபாக வந்து மொபைல் நின்றுக்கும். நெக்ஸ்ட் ட்ரைபேட் வந்து பார்க்கலாம். இது வந்து 7 ஃபீட் ட்ரைபேடு. இந்த ட்ரைபேடை 7 அடி வரைக்குமே ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரைபேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சாரீ வந்து ட்ரேப் ப்ரீப்ளீட் பண்ணும்போது டேபிள் பின்னாடி ஸ்க்ரீன், டேபிள் இது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகணும். பேக்ரவுண்டு, டேபிள் இது ஃபுல்லாகவே கவர் ஆகணும். அதனால நம்ம டிஸ்டன்ஸில் வச்சு இந்த ட்ரைபேடை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோர்லேயே வச்சு நம்ம வீடியோஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சாரீ ப்ரீப்ளீட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரைபேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வீடியோ எடுத்தால் தான் டேபிள், பேக்ரவுண்ட் இது எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ட்ரைபேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 600 ருபீஸு. நீங்கள் வந்து அமேசானில் சர்ச் பாக்ஸில் ட்ரைபேட்னு போடுங்க. ட்ரைபேட் நார்மலாக போட்டிங்கன்னாவே இந்த மாதிரி ட்ரைபேட் எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த ட்ரைபேடுமே குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த 3 ராட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு ஸ்டாண்ட் மாதிரி நிற்கும். இதை வந்து நல்லாவே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ராடை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ராடு எல்லாமே க்ளோஸ் ஆகாமல் அப்படியே வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரைபாடோட ஹைட்டை நம்ம 7 ஃபீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, இங்கே மேலே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்து செப்பரேட்டாக வந்து 2 ராட் வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே இழுத்தோம்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, கீழே ஒரு ராட் இருக்குது, மேலே ஒரு ராட் இருக்குது. ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு மேலே இழுத்தீங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஹைட்லேயே வந்து அந்த ராட் வந்து நின்றுக்கும். நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லா ஸ்க்ரூவுமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஹைட்டு பாருங்கள், நீங்கள் 7 ஃபீட் வந்து மேலே வரைக்குமே நல்ல ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது வீடியோ வந்து ரொம்ப மேலேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சாரீ ப்ளீட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸில் இருந்து எடுக்கிறதுக்கு இந்த ட்ரைபாட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ட்ரைபாடுமே யூஸ் பண்ணலாம், இல்லை ஓவர் ஹெட் ட்ரைபாடுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட யூசேஜை பொறுத்து தான் வந்து ட்ரைபாட் வந்து சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு vlog மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ட்ரைபாட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.